ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெர்சன உயிரோட மண்ணுக்கடியில புதைச்சிட்டு, புதைக்கப்பட்ட நிலையில அந்த பெர்சனுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? அதுக்கு பேரு டாப்போஃபோபியா அப்படின்னு சயன்டிஃபிக் டெர்ம்ஸ்ல சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த பயத்த 26 ஸ்கூல் பசங்களுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இல்ல, மொத்தம் 16 மணி நேரம் காட்டின அந்த கதைய தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அந்த பசங்கள மண்ணுக்கடியில ஏன் புதைக்கணும்? யாரு புதைச்சாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? உயிரோட அவங்க திரும்பி வந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போலாம். 1921 பிப்ரவரி 21ஆம் தேதி கலிபோர்னியால பிராங்க் ஜூனியர் எட்வர்ட் ரே பிறக்கிறாரு. இவருடைய அப்பா அம்மாவுக்கு மொத்தம் 8 பசங்க. 8 சின்ன குழந்தையா இருக்கும் போதே கலிபோர்னியால இருக்கக்கூடிய சௌச்சிலா அப்படின்ற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆயிடுறாங்க. அந்த சிட்டில தான் எட் வளர்ந்து வராரு. அவருக்கு அந்த இடத்த ரொம்பவே பிடிச்சிருது. அதனால படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல் படிப்புக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒடிசா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அங்கேயே ஒரு விவசாய நிலத்தையும் வாங்கி விவசாயம் பார்த்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த கப்பலுக்கு கிளென் அண்ட் டேனி அப்படின்ட்டு 2 பசங்களும் பிறக்கிறாங்க. அவரோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. 1950ஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூல்ல ஸ்கூல் டிரைவரா வேலை பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அந்த வேலையில ரொம்ப டெடிகேட்டடாவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால அந்த ஸ்கூல் பசங்களுக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் ஸ்டாஃப் மெம்பர்ஸும் இவரை ரொம்ப மரியாதையா தான் நடத்திட்டு வராங்க. 1976 ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் எட்டுடைய லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. பட் அந்த ஒரு நாள் அவருடைய லைஃப தலைகீழ திருப்பி போடுது. 1976 ஜூலை 15ஆம் தேதி ரொம்ப நார்மலான டேவா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் எட் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு அந்த பசங்களை ஸ்கூல் பஸ்ல ஏத்திக்கிட்டு யூஷுவலா ஒரு போற ரூட்ல போயிட்டு இருக்காரு. அந்த பஸ்ல மொத்தம் 26 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதுல 19 பேர் பொண்ணுங்க, 7 பசங்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய வயசு 5ல இருந்து 14 வரைக்கும் இருக்குது. கொஞ்ச நேரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் அந்த வண்டியில எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச தூரத்துல ஒரு வேன் ஓரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத எட் நோட்டீஸ் பண்றாரு. அந்த வேன் பிரேக் டவுன் ஆயிருக்குமோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த வேன் பக்கத்துல போயிட்டு அந்த பஸ் நிறுத்துறாரு. அப்போ அந்த வேனுக்குள்ள இருந்து முகமூடி அணிஞ்ச 3 பேரு ஓடி வராங்க. அதுல ஒருத்தர் கிட்ட ஷார்ட் கன்னும் இருக்குது. இதெல்லாம் பார்த்த அடுத்த செகண்டே நம்ம தப்பு பண்ணிட்டோம், வண்டியை ஸ்லோ பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறத அவரு ரியலைஸ் பண்றாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தர் எட்ட அவருடைய சீட்ல இருந்து நகர சொல்றாரு. எட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாம அந்த சீட்ல இருந்து எந்திரிச்சு பசங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அமைதிப்படுத்துறாரு. இப்போ அந்த பஸ்ஸோடைய மொத்த கண்ட்ரோலும் அந்த 3 பேர் கிட்ட தான் இருக்குது. அதுல ஒருத்தர் அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வேன்ல பின்னாடி பின்தொடர்ந்து வராரு. 3வது நபர் தன்னுடைய கையில ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு பசங்களை பார்த்து நின்னுட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் டிரைவ் பண்ணி போனதுக்கு அப்புறமா அந்த பஸ் ஒரு ஆஃப் ரோட் எடுத்து ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள போகுது. பஸ் வெளியே தெரியாத மாதிரி அந்த மூங்கில் காட்டுக்குள்ள பார்க் பண்றாங்க. அந்த வேனையும் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே கொண்டு போயிட்டு பார்க்கும் பண்றாங்க. இப்போ அந்த பசங்களை ஒருத்தரா கீழே இறங்காதபடி அந்த பஸ்ல இருந்து வேன்ல டைரக்டா ஜம்ப் பண்ண சொல்றாங்க. ஏன்னா சப்போஸ் அந்த பசங்க கீழே இறங்கினா அவங்களுடைய கால் தடையும் அந்த மண்ணுல இருக்கும். அதை வச்சு போலீஸ் இவங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால டைரக்டா வேனுக்குள்ள ஜம்ப் பண்ண சொல்றாங்க. 8 உட்பட 26 பசங்களும் அந்த வேனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த வண்டி புறப்படுது. எந்த ஒரு சாப்பாடும் இல்லாம, தண்ணி இல்லாம, ஏன் பாத்ரூம் போறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம 12 மணி நேரம் அந்த வண்டி கண்டினியூஸா ஓடிட்டே இருக்குது. இந்த சமயத்துல சின்ன பசங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டம் அடைறாங்க. ஆனா பெரிய பசங்க அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி பாட்டு பாடுறது, எந்த பிரச்சனையும் இல்ல, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இது எதுவுமே ஒர்க் ஆகல. ஒரு குழந்தை மிஸ் ஆகுது அப்படிங்கறதே ரொம்ப பயம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா டிரைவர் உட்பட 26 பேர், ஒரு குரூப் பேர் மறைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பேனிக் ஆகுறாங்க. இமிடியேட்டா போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. போலீஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த பஸ் எந்த ரூட் எடுத்து எங்க போயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே போலீஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் அந்த மூங்கில் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 1 மணி நேரத்துல எல்லாம் 30 FBI ஏஜென்ட்ஸ் அந்த இடத்துக்கும் வராங்க. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் 12 மணி நேரத்துக்கு அப்புறமா எட்டும் அந்த குழந்தைங்களும் இருக்கக்கூடிய அந்த வேன் ஃபைனலா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. இவ்வளவு நேரம் ஜேர்னிக்கு அப்புறமா நம்ம இன்னும் கலிபோர்னியால தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது. எட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு குழந்தையா அந்த வேன்ல இருந்து வெளியே தூக்கப்படுறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டயும் அவங்களுடைய பேரும் ஏஜும் என்னன்னு கேட்டு நோட் பண்ணப்படுது. இவங்க அந்த வேனை விட்டு வெளியே தூக்கப்பட்டதும் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் மரத்தால செய்யப்பட்ட ஒரு ஏணி. இவங்க எல்லாருமே ஒரு ஓட்ட வழியா கிரவுண்டுக்கு அடியில போகணும். அதுக்கான ஒரு பாதையா தான் இந்த மரத்தால ஆணி போட
போடப்பட்டிருக்குது. இந்த 3 பேருமே இந்த பஸ்ஸ ஹைஜாக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து 12 அடி ஆழத்துக்கு ஒரு குழிய நோண்டி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பழைய ட்ரக்கையும் வச்சு புதைச்சிருக்காங்க. அந்த ட்ரக்குக்குள்ள போறதுக்காக அதோடைய மேல் பகுதியில ஒரு சின்ன ஓட்டையையும் கட் பண்ணிருக்காங்க. அந்த ஓட்டையில தான் இந்த ஏணியும் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஓட்டை வழியா அந்த ட்ரக்குக்குள்ள இறங்கிடுறாங்க. அந்த ட்ரக்குக்குள்ள இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, தூங்குறதுக்கான ஒரு மேட்ரஸ், அது மட்டும் இல்லாம டாய்லெட், இது எல்லாமே இருக்குது. ரொம்ப முக்கியமா வெளிக்காத்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால ஒரு வென்டிலேஷன் சிஸ்டத்தையுமே அவங்க 3 பேரும் செட் பண்ணி வச்சுட்டு தான் போறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஓட்ட வழியா புதைக்கப்பட்ட அந்த ட்ரக்குக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஹைஜாக்கர்ஸ் 3 பேர்ல ஒருத்தர், உங்களுக்காக நாங்க திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தால ஆன அந்த ஏணிய அந்த ஓட்டையில இருந்து வெளியே எடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புதைக்கப்பட்ட அந்த ட்ரக்குடைய ரூஃப்ல ஏதோ விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இவங்களால மேல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியல. ஆனா உயிரோட அந்த ட்ரக்ல வச்சு இவங்களை புதைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. உள்ள இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சிச்சுவேஷன் கையை மீறி போகுது. ஆஸ் யூசுவல் எட் எல்லா குழந்தைகளையும் கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த குரூப்லயே மைக்கேல் மார்ஷல் அப்படின்ற ஒரு பையனுக்கு தான் கொஞ்சம் வயசு அதிகம். அந்த பையனும் எட்டும் சேர்ந்து அந்த ட்ரக்குடைய லிட்டை வந்துட்டு புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் எந்த ஒரு யூஸுமே இல்ல. இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னா கண்டிப்பா ஒரு பிளான் வேணும். அந்த பிளான் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருக்கிற ஃபுட்டை ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வரும். நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் நம்ம பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே காலி ஆயிடுது. முக்கியமா இந்த வென்டிலேஷன், அந்த ஃபேன் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதனால அந்த ட்ரக்குக்குள்ள சூடான காத்து ஃபில் ஆக ஆரம்பிக்குது. நேரம் போக போக எட்டுக்கு ரொம்ப கிளியராவே புரியுது, எந்த ஒரு நொடியிலுமே அந்த ரூஃப் உடைஞ்சு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பசங்களுக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம உயிரோட கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எட்டும் மைக்கிளும் அந்த இடத்துல இறந்து போறதுக்கு அவங்க 2 பேருமே ரெடியா இல்ல. அங்க இருந்த எல்லா மேட்ரஸையும் ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வச்சு அந்த ட்ரக்குடைய டாப்புக்கு ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த லிட்ட புஷ் பண்ணி அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் அகற்றத்துக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கேல் எப்படியோ அந்த லிட்ட புஷ் பண்ணி ஒரு அரை அடிக்கான ஒரு கேப்பை உருவாக்கிடுறாரு. கீழ இருந்து எட்டு மைக்கேலை இன்னுமே புஷ் பண்ணி அந்த கேப் வழியா வெளியே தள்ளிடுறாரு. வெளியே போன மைக்கேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் காத்திருக்குது. அந்த வண்டியை வெறும் மண்ணு போட்டு புதைச்சிட்டு போகாம அதுக்கு மேல 2 ட்ரக்குடைய பேட்டரி, 100 பவுண்ட் இருக்கக்கூடிய ட்ரக்குடைய பேட்டரியை வச்சு அதுக்கு மேல ஒரு உட்டன் பாக்ஸ போட்டிருக்காங்க. அதுக்கு மேலதான் மண்ணை போட்டு புதைச்சிட்டு போயிருக்காங்க. மைக்கேல் அந்த லிட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளதான் இருக்காரு. அந்த இடத்துல ஹீட் ரொம்பவே அதிகமா இருக்குது. அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய தெம்பும் குறைஞ்சிட்டே வருது. எப்படியோ அந்த 2 பேட்டரிஸ், அந்த உடன் பாக்ஸ் எல்லாத்தையுமே அகற்றிட்டு தோண்டிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் எஸ்கேப் ஆகி மேல் பகுதிக்கும் போயிடுறாரு. ஜூலை 16 8 PM இந்த மொத்த கேங்குமே புதைக்கப்பட்ட அந்த ட்ரக், அந்த ஹோல்ல இருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகி எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. 16 மணி நேரம் அந்த புதைக்கப்பட்ட ட்ரக்குக்குள்ள இருந்திருக்காங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கணும். அந்த பசங்க எல்லாரையுமே எட்டு வெளியே கூப்பிட்டு போறாரு. அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டையும் அவங்க பாக்குறாங்க. அவர்கிட்ட நாங்க இந்த இடத்துல தொலைஞ்சிட்டோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த கார்டு சௌச்சில்லா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்து 100 மைல தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குவாரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கார்டு போலீஸ்க்கும் கால் பண்றாரு. போலீஸ் இமீடியட்டா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க எல்லாரையுமே அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அங்க இந்த பசங்க சாப்பிடுறதுக்காக ஆப்பிள், சோடாஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருக்கும் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் இன்டர்வியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பசங்க தொலைஞ்சு போய் 33 மணி நேரத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாரையுமே பஸ்ல ஏத்தி சௌச்சில்லாக்கு அனுப்புறாங்க. அங்க இவங்க எல்லாருமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட சேர்றாங்க. இப்போ மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா, இந்த 3 பேரும் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அவங்க எல்லாம் யாரு? அவங்க எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாங்க? அவங்க ஏன் திரும்பி வரல அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். ஃப்ரெட்ரிக், ஜேம்ஸ் அண்ட் அவருடைய பிரதர் ரிச்சர்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹைஜாக்க பண்ணிருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் புதைக்கப்பட்ட அந்த வேன், அந்த இருந்த இடம் வந்துட்டு ஒரு குவாரி. அந்த குவாரியோட ஓனர் தான் ஃப்ரெட்ரிக்கோட ஃபேமிலி. மீதமுள்ள 2 பசங்க ரொம்ப பணக்கார பசங்க. இவங்களுடைய கேர்லெஸ்னஸ்னால ரொம்ப பெரிய கடன் ஆயிடுது. அந்த கடனை இவங்களால கட்ட முடியல. பல மாசங்களுக்கு இந்த 3 பேருமே ஒன்னா சேர்ந்து இந்த பிளான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் ரொம்பவே சிம்பிள். எல்லா பசங்களும் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ணணும். ஹைஜாக் பண்ணதுக்கு அப்புறம் $5 million ரான்சமா கேட்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிளான். 26 பசங்க உள்ள ட்ரக்க புதைச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி எஞ்சி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 16th அன்னைக்கு நைட்டு எந்திரிச்சு நியூஸை பார்க்கும் பொழுதுதான் தெரியுது இந்த கேங் மொத்தமும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இமீடியட்டா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க.
போலீஸ் செக்யூரிட்டி கார்டை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவரு குடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த 3 பேருமே ரெகுலரா இந்த குவாரிக்கு வந்து பல மாசமா இந்த குழிய தோண்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவரு குடுக்குறாரு. குவாரிய சர்ச் பண்றதுக்கு போலீஸுக்கு சர்ச் வாரண்ட் கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு ஷாட் கன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரான்சம் பேசுறதுக்கான அந்த ஸ்கிரிப்டும் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்குது. 2 வாரமா போலீஸ் இவங்களை ட்ராக் பண்றாங்க. கடைசியா இந்த 3 பேரையுமே எப்படியோ புடிச்சு அரெஸ்டும் பண்றாங்க. ட்ரையல்ல இந்த 3 பேருக்குமே பரோல் பாசிபிலிட்டியோட லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்படுது. 2012 and 2015 பீரியட்ல ரிச்சர்டையும் ஜேம்ஸையும் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா ஃப்ரெட்ரிக்கு 2019ல பரோல் மறுக்கப்படுது. இப்போ வரைக்கும் அவரு ஜெயில தான் இருக்காரு. தரைக்கடியில புதைக்கப்பட்ட நிலையிலையும் அந்த பசங்களை அமைதியா வச்சுக்கிட்டதுக்கும் அந்த பசங்களை காப்பாத்துனதுக்கும் எட்டுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1988 வரைக்கும் மறுபடியும் அவர் ஸ்கூல் டிரைவரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரிட்டையரும் ஆகுறாரு. கடைசியா 2012ல அவரு இறந்தும் போறாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பல பசங்க அவங்களோட ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலரால அந்த ட்ராமால இருந்து அவங்களால ரிகவர் ஆகவே முடியல. பல மணி நேரம் மண்ணுக்கடியில புதைக்கப்பட்ட நிலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருந்திருக்குது. இதனால் வரைக்கும் எங்களால அதுல இருந்து மீள முடியல அப்படின்ட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அப்பவே இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு பிளான போட்டு ஒரு ஸ்கூல் பஸ்ஸையே கடத்த முடியும் அப்படின்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்டோட என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளுடைய பசங்க எந்தெந்த இடத்துக்குலாம் போறாங்க, அவங்க எந்த அளவுக்கு சேஃபா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கான்ஸ்டன்டா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினைச்சது. So that's it for the video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி, இந்த ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. See you in the next video. Goodbye.